ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 11வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டுமா? இதில் நீங்கள் மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ளே நம்ம டார்ச் லைட் அடிக்கிறோம். அப்போது அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த டார்ச் லைட் மாதிரி தான் நம்முடைய கண், அந்த ரூம் தான் அந்த சரீரம். அப்போது அந்த டார்ச் லைட்டு நல்ல சார்ஜ் பண்ணி எதுவுமே குறை இல்லாமல் நல்ல முழு பவரை கொடுத்தாதான் அது நல்ல முறையில் ஒர்க் ஆகிட்டு இருந்தால் தான் அது என்னாகும், அந்த ரூமுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆமென். அதே போல் தான் நம்முடைய கண்ணும். அந்த டார்ச் லைட் ரிப்பேராக இருந்தது, பியூஸ் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை வச்சு அடிக்க முடியுமா? அது என்னாகும், எந்த பிரயோஜனமும் கொடுக்காது, நம்ம இருளிலே தான் இருக்க முடியும். அதே போல தான் ஏசப்பா நம்ம இந்த சரீரத்திற்கு விளக்காய் நம்ம கண்ணை கொடுத்துருக்கிறார். அந்த கண்ணு தான் நம் சரீரத்தில் உள்ள இருள், நம் சரீரம் இருளாகாதபடி அதை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு அந்த கண்ணு தான் விளக்கு, இந்த கண்ணு தான் டார்ச் லைட். அப்போ இந்த கண்ணு நம்ம இப்போ எப்படி வச்சிருக்கிறோம்? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஏசப்பா சொல்றாங்க. உனக்கு வெளிச்சத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அதுதான் ரட்சிக்கப்பட்ட அந்த வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம். அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் வர 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 மங்கி 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 இன்னைக்கு ஃபியூஸ் போன ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்கா? இல்லைன்னா நல்லா சார்ஜ் ஏற்றப்பட்ட நம்ம சார்ஜர்லேயே போடலைன்னா அந்த காலையில் நம்ம எழும்பி அந்த டார்ச் அடிக்கும்போது என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஐயோ நான் சார்ஜரில் போடாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பவர் இல்லாமல் போகும். அப்போது நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தா நமக்கு தேவைப்படும் போது அதை நம்ம எடுத்து அடித்தோன்னா அது ஃபுல்லு வெளிச்சத்தை கொடுக்கும். இன்றைக்கு ஏசப்பா நம்ம ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மவர் வைத்திருக்கிறார். அவர் தான் நம் கால்களுக்கு தீபமாய் நமக்கு வெளிச்சமாய், அவர் வேத வசனத்தின் மூலமாய் நம் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண முடியும். அப்போ அந்த வேத வசனத்தை படித்து படித்து நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இல்லை இந்த கண்ணானது வெளிச்சம் இராதபடி, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி, இருளா இருக்கும்படி நம்ம இருக்கிறோமா? இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு அநேகர் வீடுகளில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் செய்யக்கூடாத காரியங்களை செய்து செய்து நமக்குள்ள வெளிச்சம் இருளாகும்படி நம்ம காரியங்களை செய்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து ஃபோனை பார்க்குறவங்க எப்பவும் அதே பார்த்துட்டு அந்த வெளிச்சம் இருளாயிட்டே இருக்கு, அந்த ரட்சிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் அதுதான் இன்னைக்கு சொல்றேன், எச்சரிக்கையாயிரு. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உனக்கு நான் வெளிச்சத்தை கொடுத்தேன், ரட்சிப்பை கொடுத்தேன். அது இப்போ எப்படி இருக்கு? இருளாயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க நல்லா ஜெபித்து வேதத்தை வாசித்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அது நல்லா பவராக்கி இருக்கீங்களா? உங்க கண்ணை நல்லா பவராக்கி இருக்கீங்களா? இல்ல நீங்க இப்படிப்பட்ட காரியங்களில் மூழ்கி இருந்து நீங்க இன்னும் இருளுக்குள்ளும் உள்ளானவர்களா இருக்கீங்களா? அம்மா இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? அதை நாம் சிந்திக்கணும். உண்மையில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று இயேசப்பா சொல்றாங்க. விளக்கி கொளுத்தி நம்ம மரக்கால மூடி வைக்க மாட்டோம். எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்போம். நாம வெளிச்சமா இருந்தால் ஏசாயா 63 சொல்லப்பட்டது போல உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவாங்களாம். நம்ம வெளிச்சம் உதிக்கிற வெளிச்சமா இருக்கா, இல்ல ஃபியூஸ் போன டார்ச் லைட் மாதிரி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு. நம்ம கண் இன்னைக்கு தெளிவாயிருக்கா, இல்ல நம்ம கண் இன்னைக்கு இருளடைந்துட்டு இருக்கிறா? சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்று உனக்கு வெளிச்சம், ஒரு விளக்கு தன் பிரகாசத்திலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நம் கண் தெளிவாயிருந்தால் நம் சரீரத்திற்கு அது வெளிச்சத்தை கொடுக்கும். நம் கண் கெட்டதா இருந்தால் நம் சரீரத்திற்கு அது வெளிச்சத்தை கொடுக்க மாட்டாது. ஆகவே இந்த வேளையில நம் கண் கெட்டு போகாதபடி, நம் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்குன்னு சொல்கிறார். நம்ம கண்ணு கெட்டு போயிருந்தா அது சரீரம் முழுவதும் இருளா இருக்குமா? ஆனா நம்ம கண் கெட்டு போகாம இருக்குமானால் அது வெளிச்சமா இருக்கும் என்றால் அது சரீரம் முழுவதுக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஏசப்பா கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வெளிச்சம், அந்த ரட்சிப்புங்கிற அந்த வெளிச்சத்தின் காரியங்கள்
இருளாகாதபடி எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். செய்யக்கூடாத காரியத்தை செய்து 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 நாம் வெளிச்சத்தை இழக்கக்கூடாது. எச்சரிக்கையாயிருங்கள் இயேசப்பா சொல்றாங்க. பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவான். நம் வெளிச்சம் இருளாயிட்டு இருக்கிறா. ஒருவேளை நீங்க இதுக்கு ஒப்பு கொடுத்து, ஒருவேளை இருளுக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க திரும்புங்க. நான் எச்சரிக்கையா இருக்கும்படி இயேசப்பா நீங்க எச்சரிக்கிறாங்க. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நல்ல ஜெபித்து வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. வீணான காரியத்தை செய்து வெளிச்சத்தை இழந்து போய் இருளுள்ள வாழ்க்கைக்குள்ள உங்கள் சரீரத்தை கொண்டு போவீங்க. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருளாயிரும். உன் கண் தெளிவா இருந்தால் அது சரீரத்திற்கு வெளிச்சத்தையும் தெளிவை இன்னைக்கு கொடுக்கும். ஆகவே இந்த வேளையில் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்க கண் கெட்டு போனால் அது எங்க சரீரம் முழுவதற்கும் கேடை கொடுக்கும். பாது வெளிச்சத்தை கொடுக்காதபடி இருளை கொடுக்கும். எங்கள் கண் இந்த நாளில் கெட்டு போகாதபடி, அது இருளடையாதபடி நாங்கள் எச்சரிக்கையா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. வீணான உலக காரியங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் நாங்கள் எங்களை விற்று போட்டு இந்த உலகத்தின் மாய்மாலமான காரியங்கள், உலகத்தின் பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள், கண்களின் இச்சைகள், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தரால் உண்டானவைகள் அல்லது பிசாசினால் உண்டானது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிசாசினால் உண்டான இந்த காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, அப்பா நாங்கள் எங்கள் கிருபை இழக்காதபடி, எங்கள் கண்ணில் நீர் கொடுத்த அந்த வெளிச்சத்தை நாங்கள் இழக்காதபடி, எங்கள் கண் இருளடையாதபடி நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து விழித்திருக்க நாங்கள் திரும்ப இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே இருளை கொண்டு வர வேண்டும் என்று இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள் வைக்கிற ஒவ்வொரு பிசாசின் கிரியைகள் இந்த நாளில் அழிக்கப்படட்டும். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து பிசாசை ஜெயிக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா எங்களுக்குள் நீர் கொடுத்த அந்த வெளிச்சத்தை நாங்கள் இருளாக்காதபடி நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க நீர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேதத்திலும் தரித்திருந்து எங்கள் கண்ணுக்கு அப்பா நாங்கள் பவரை கொடுக்க, அப்பா அதை நாங்கள் சார்ஜ் ஏற்றப்பட நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க. சகல துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.